My dear students, இன்னைக்கு 12th physicsல example 1.2 பார்க்க போறோம். Consider 2 point charges Q1 and Q2 at rest shown in the figure. பாருங்க இந்த ஃபிகர்ல கொடுத்திருக்கிற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா Q1 இங்க இருக்கு, Q2 இங்க இருக்கு. இது வந்து x axis, இது வந்து y axis. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற distance பாத்தீங்கன்னா 1 meter. They are separated by a distance of 1 meter. Calculate the force experienced by two charges for the following cases. ஓகேவா? ஸோ கேஸ் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q1 வந்து ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும் அண்ட் Q2 வந்து ப்ளஸ் 3 மைக்ரோ கூலும், ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜஸ்ஸு. ஓகேவா? இந்த கேஸ் ஏக்கான டயக்ராம் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள். Q1 இங்கே இருக்குது, Q2 இங்கே இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜஸ். ஒன்று வந்து ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும், இன்னும் வந்து ப்ளஸ் 3 மைக்ரோ கூலும். பாருங்கள், ஆன் Q2 பை Q1 அதுதான் ஃபோர்ஸ் 2-1. புரியுதுங்களா? இப்போ போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ், அதனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, ஒன்றை ஒன்று விலக்கும். பாருங்கள், அதனால தான் ஏரோ வந்து ரிப்பல்சிவாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ F21 அப்படின்றது என்ன? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q2 டியூ டு Q1. அதே தான் இப்படி நான் ஷார்ட்கட்டாக எழுதி வச்சுருக்கேன், ஆன் Q2 பை Q1. புரியுதுங்களா? இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. F21 அப்படின்றது ஆன் Q2 பை Q1, ஆன் டு பை 1. ஓகேவா? சரி, இப்போது இதுக்கான ஃபார்முலா முன்ன கூலும்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? F21 வெக்டார் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலன் நாட் Q1 இன்ட்டு Q2 பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் அந்த யூனிட் வெக்டார் டைரக்ஷனுக்காக. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல 1 பை 4 பை எப்சிலன் நாட்டுக்கு நம்ம என்ன வேல்யூ பார்த்தோம்? 9 இன்ட்டு 10⁻⁹. ஸோ அது போட்டாச்சு. Q1 பார்த்தீங்கன்னா மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லியிருக்கனால 2 இன்ட்டு 10⁻⁻⁶. அதே போல் இதுவும் 3 மைக்ரோ கூலும், ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜ் தான், அதனால் 3 இன்ட்டு 10⁻⁻⁶ மைக்ரோ கூலும். இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பாருங்கள், நல்லா கவனிங்க. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு, ஸோ ஐ கேப். ஸோ இந்த R12 கேப்புக்கு பதிலாக நான் இங்கே ஐ கேப் போட்டு வச்சுருக்கேன். புரியுதாப்பா? இப்போது 9 இன்ட்டு 2 18, 9 இன்ட்டு 2 18, 18 இன்ட்டு 3 54. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 54 கிடைக்குது. இப்போ பவர் பாருங்கள், இங்கே ஒரு 10⁻⁹. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻⁻12. ஓகேவா? பை 1 ஸ்கொயர் நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம், அது விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு ஐ கேப் மறக்காமல். 10ஓட பவர்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறச்சு -12 + 9 இல்லையா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? -3 வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக F21 வெக்டார் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 54 இன்ட்டு 10⁻⁻3 ஐ கேப். அப்புறம் இது ஃபோர்ஸ்ன்றதுனால நியூட்டன். ஓகே, சரி. இப்போது F12 பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்போசிட் இல்லையா? F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F21 வெக்டார். ஓகேவா? ஸோ அதனால் F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -54 இன்ட்டு 10⁻⁻3 ஐ கேப் நியூட்டன். ஓகே, இப்போ நம்ம கேஸ் பிக்கு போகலாமா? கேஸ் பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Q1 வந்து ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும், Q2 வந்து -3 மைக்ரோ கூலும். ஒன்று வந்து ப்ளஸ்லேயும் இன்னொன்று வந்து மைனஸ்லேயும் கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் வில் பி அட்ராக்டிவ். ஏன்னா அன்லைக் சார்ஜஸ் ரெண்டுமே ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம இந்த திரும்ப நம்ம ஃபார்முலா எழுத தேவையில்ல. இந்த சம்முக்கு நான் டைரெக்டாக அதாவது 1 பை 4 பை எப்சிலன் நாட்டுக்கு வேல்யூ கொடுத்துக்கிறேன். 9 இன்ட்டு 10⁻⁹ போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபோர்ஸ் Q1 ப்ளஸ் 2, அதனால் 2 இன்ட்டு 10⁻⁻6 மைக்ரோ கூலும் இருக்கிறதுனால 10⁻⁻6. இது பார்த்திங்கன்னா -3 மைக்ரோ கூலும், அதனால் -3 இன்ட்டு 10⁻⁻6 அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் 1 மீட்டர்.
ஸோ 1 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் அண்டு இங்கே R12 கேப் அந்த டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக R12 கேப். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே வருவோம். பாருங்கள், இந்த Q1ங்கிற சார்ஜு Q2 மேலே இந்த பக்கமாக தானே அப்ளை பண்ணுது ஃபோர்ஸு. அப்போ இந்த இதை தானே நான் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஐ கேப் போட்டுக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். ஓகே, 9 இன்ட்டு 2 இன்ட்டு -3 என்ன வரும்? -54. அதுக்கப்புறம் 10ஓட பவர்ஸு 10 பவர் 9 இன்ட்டு இது ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிக்கணும்னா 10 பவர் -12. 1 ஸ்கொயர் 1 தான், அதை விட்டுடலாம். இந்த R12க்கு பதிலாக நான் என்ன போடுவேன்? ஐ கேப் ஒரு நியூட்டன். ஸோ -54 இந்த பவர்ஸ் 10ஓட பவர்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கே 10 பவர் -3 வந்துடும். ஸோ -54 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன் ஐ கேப். ஓகே, ஸோ இதுதான் F21 வெக்டார், அதாவது ஃபோர்ஸ் ஆன் 2 by 1 exerted by 1 force experienced by charge Q2 applied by Q1. புரியுதுங்களா? ஸோ இதில் தெளிவாக இருங்க. இப்போ நான் F12 வெக்டார் போகிறேன். பார்த்தீங்கன்னா F12 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F21 வெக்டார். முன்ன சம்மில் பார்த்தோம்ல, கேஸ் ஏல பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே. அப்போ F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் வந்துட்டு போகுது. +54 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன் ஐ கேப். புரியுதாப்பா? இப்போ நம்ம கேஸ் சி போகலாமா? கேஸ் சியில் பாருங்கள், இது வாட்டருக்குள்ளே வச்சுருக்காங்களாம். ரெண்டு சார்ஜும் எங்கே இருக்குது? வாட்டருக்குள்ளே இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 பார்த்திங்கன்னா +2 மைக்ரோ கூலும் தான், +2 மைக்ரோ கூலும். அண்டு Q1 வந்து +2 மைக்ரோ கூலும், Q2 வந்து -3 மைக்ரோ கூலும். கேஸ் பியில் என்ன சார்ஜஸோ அதே சார்ஜஸ் தான், பட் கெப்ட் இன் வாட்டர். இதான் அவங்க கேஸ் சியில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒரு பர்மிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வாட்டர்னுடைய பர்மிட்டிவிட்டி 18 கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இப்போது F21 இன் வாட்டர், அதாவது ஃபோர்ஸ் பை அப்ளைடு பை Q1 ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q2 இன் வாட்டர். இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பர்மிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இஸ் ஈக்குவல் டு εr இன்ட்டு ε0. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் தான் இன் வாட்டர் அப்படின்னு வரும்போது நம்ம அது சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த ஃபார்முலா எழுத போகிறோம் பாருங்கள். F21 வெக்டார் இன் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4π ε0 εr ரெண்டு சேர்த்துக்கோங்க இன்ட்டு Q1 Q2 by R². அப்புறம் இந்த டைரெக்ஷனுக்காக R12 கேப். ஓகே, ஈக்குவல் டு இப்போது ப்ரீவியஸ் சம்மில் நமக்கு கிடைச்சதில்ல, F21க்கான வேல்யூ ரெண்டு, ஒன்று ப்ளஸ் சார்ஜில் இன்னொன்று மைனஸ் சார்ஜில் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது ப்ரீவியஸ் சம்மில் பாருங்கள். -54 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன் ஐ கேப். புரியுதாப்பா? ஸோ அந்த ஆன்சரை எடுத்து அப்படியே இங்கே வைக்கிறேன். முன்ன கொடுத்த அதே வேல்யூ தான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், εr1 எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த F21 வெக்டாருக்கு பதிலாக நான் -54 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன் ஐ கேப் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். εrக்கு பதிலாக கீழே ஒரு 80 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 டேபிள் அடிக்கலாம் பாருங்கள். 2 2s 4, பேலன்ஸ் 1 7 2s 14, -27, கீழே வந்து 40 2s 80. இப்போது -27 வந்திருக்கு. 27 40ஆல் டிவிஷன் பண்ணுற பாருங்கள். 0 டைம்ஸ் தான் வரும். 27க்குள்ளே 40 0 டைம்ஸ் தான் வரும். அப்போ ஒரு 0 வச்சோம்னா 6 4s 24 240, பேலன்ஸ் 30. இன்னொரு 0 போட்டோம்னா 7 4s 28, அதாவது 280, பேலன்ஸ் 20. இன்னொரு 0 வச்சோம்னா 5 4s 20, அதாவது 500 5 4s 20 200. அப்போ 0 வந்துடுது. ஸோ இதுக்கான வேல்யூ, அதாவது F21 வெக்டார் இன் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு -0.675 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன் ஐ கேப்.
ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.